லேஅவுட் பாத்தீங்க அப்படின்னா 8.25 ஏக்கர் 48 பிளாட்டா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி. ஸோ செக்யூரிட்டியுமே இருப்பாங்க, ஸோ சிசிடிவியுமே இருக்கு. ஸோ உங்களோட சேஃப்டி வந்து பக்காவா இருக்கும். ஜஸ்ட் 39 lakhs இருந்துச்சு அப்படின்னா 2 BHK வில்லா, 51 lakhs இருந்துச்சுன்னா 3 BHK வில்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் பாத்தீங்க அப்படின்னா பட்டால இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து எல்லாமே கார் பார்க்கிங் இன்க்ளூடிங் அவங்க பண்ணியே கொடுத்துறாங்க. ஸோ இதுல வந்து லேண்ட் ஏரியா பாத்தீங்க அப்படின்னா 810 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1848 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. வாலாஜாபாத்ல இருந்து படப்பை போற அவுட்டர் ரிங் ரோடு வெறும் 650 மீட்டர்லேயே நீங்க வந்து ரீச் பண்ணிடலாம். வெறும் 2 நிமிஷத்துல ரீச் ஆயிடலாம். ரயில்வே ஸ்டேஷனும் வந்து பாத்தீங்கன்னா 2 நிமிஷத்துல ரீச் ஆயிடலாம். கிராண்டான ஒரு ஆட்சி ஒன்று கொடுத்துருக்கோம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பைப் லைன் இருக்கு சார். மழைநீர் வடிகால் அமைப்பு பண்ணியிருக்கோம். லேஅவுட்ல பாத்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ்க்கான பார்க் ஏரியாவுமே கிரியேட் பண்ணிருக்காங்க. ப்ராப்பர்ட்டில விற்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிலையும் 100% வந்து டாக்குமெண்ட்ஸ் கிளியரா இருக்கு. வாலாஜாபாத் ராயல் ரெசிடென்சில பிளாட் வாங்குற எல்லாருக்குமே தங்க குதிரை ஆஃபர்ல ஓகே 1 இல்ல 2 இல்ல 10 கோல்டு கேன் நம்ம ஃப்ரீயா கொடுப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ எடுக்க நம்ம வாலாஜாபாத் தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட் நமக்கு யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ஸ்டல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைட் அது எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வாலாஜாபாத்தில் லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ராயல் ரெசிடென்சி. ஸோ இந்த சைட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம், வாங்க வில்லை பார்க்கலாம். ராயல் ரெசிடென்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 39 lakhs இருந்துச்சு அப்படின்னா 2 BHK வில்லாவும், 51 lakhs இருந்துச்சுன்னா 3 BHK வில்லாவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட் பார்த்துக்கோங்க. லேண்ட் ஏரியா வந்து 822 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 576 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து இன்க்ளூடிங் பார்த்தீங்க அப்படின்னா பட்டால இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. இன்க்ளூடிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியான பிரிக்ஸாகவும் நல்ல ஒரு ஸ்டாண்டாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கார் பார்க்கிங் இன்க்ளூடிங் அவங்க பண்ணியே கொடுத்துருக்காங்க. ப்ராப்ஸ்டல் ராயல் ரெசிடென்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 8.25 ஏக்கராக கிராண்டாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப் பண்ண ஏரியா 4.01 ஏக்கர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பேஸ் 1 இப்போ நம்ம இருக்கிற இடம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48 பிளாட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 810 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1848 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு அதை விட ஏரியா அதிகமா வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பிளாட்ஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம். இதோட ரேட் ரொம்ப கம்மின்றனால நீங்க சென்னை மத்தியில வந்து ஒரு இடத்துல வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பிளாட் வாங்குற காசுக்கு இங்க வந்து 4 பிளாட்டே வாங்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வேற லெவல்ல அஃபோர்டபுளான பிரைஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பிரைஸ் ரேஞ்ச்லாம் நான் லாஸ்டா ரிவீல் பண்றேன், ஃபுல்லா பாருங்க. இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா DTCP அண்ட் ரெரா அப்ரூவல் இருக்கனால நீங்க பேங்க் லோன் போனீங்க அப்படின்னா ஈஸியா பேங்க் லோனுமே கிடைக்கும். அப் டு 80% வரைக்கும் பேங்க் லோன் கொடுக்குறாங்க. சார் வணக்கம் சார். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சரி சார், உங்க பேர் என்ன சார்? என் நேம் ராஜ்குமாருங்க. ஓகே சார். சரிங்க சார், இப்போ வந்து இந்த சைட்டை பற்றி சொல்லிட்டேன் நான் டீட்டெயிலாக. சரிங்களா, இந்த சைட்டை வந்து பர்டிகுலர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கனெக்டிவிட்டி பார்ப்பாங்க, அதே மாதிரி அம்யூனிட்டிஸ் பார்ப்பாங்க, நியர் ஸ்கூல் காலேஜஸ் பார்ப்பாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் கனெக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க சார். ஓகே சார், இங்கே நம்ம சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 650 மீட்டர்லேயே காஞ்சிபுரம் டு அதாவது வாலாஜாபாத்ல இருந்து படப்பை போகிற அவுட்டர் ரிங் ரோடு வெறும் 650 மீட்டர்லேயே நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம். இது இல்லாமல் வாலாஜாபாத்தோட பஸ் ஸ்டாண்டு வெறும் 2 நிமிஷத்துல ரீச் ஆயிடலாம். சூப்பர். ரயில்வே ஸ்டேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துல ரீச் ஆயிடலாம் சார் நம்ம சைட்ல இருந்து. நம்ம ராயல் ரெசிடென்சியில் பார்த்தீங்கன்னா கிராண்டான ஒரு ஆட்சி ஒன்று கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் நம்ம சைட்டு ஃபுல்லாகவே காம்பவுண்ட் வால் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் நம்ம கிட்ட பிளாட் வாங்குற ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பிளாட்டானே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பைப் லைன் இருக்குது சார். ஸோ அது வந்து டைரக்ட் டேங்கோட கனெக்டிவிட்டி கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் மழைநீர் வடிகால் அமைப்பு பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம், செக்யூரிட்டிஸ் கொடுக்குறோம், இது இல்லாம அவென்யூ ட்ரீஸ் கொடுக்குறோம். இந்த லேஅவுட்ல பாத்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ்க்கான பார்க் ஏரியாவுமே கிரியேட் பண்ணிருக்காங்க. சிசிடிவி கேமராஸ் நம்ம சைட்டு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஃபேவர் பிளாக் ரோட் போட்டிருக்காங்க. 30 feet and 24 feet இருக்கு. 24x7 வந்து செக்யூரிட்டிஸ் இங்க வந்து அவைலபிளா இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்க போர் போடுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 30 feetலயே தண்ணி வருது. இங்க வர்றவங்க இப்போ உடனே வீடு கட்டி வர்றாங்க அப்படின்னா வீட்டுல வந்து இப்போ பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் காலேஜ் போற மாதிரி இருப்பாங்க. சரி. ஸோ அதுக்கு நியர் காலேஜஸ் ஸ்கூல் பார்ப்பாங்க. ஸோ அது எங்கெங்க இருக்குன்றது சொல்லிடுங்க. நம்ம சைட்ல இருந்து வெறும் ஒரு 5 minutes டிராவல்லே வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜோசப் ஸ்கூலு நம்ம சைட்லேருந்து வெறும் 5 நிமிஷம் தாங்க அது. இது இல்லாமல் அகத்தியன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் வந்து நியர்பைல தான் இருக்குது. இங்கிருந்து நம்ம சைட்ல இருந்து வெறும் ஒரு 15 நிமிஷம் டிராவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஒன்று இருக்குது. இது இல்லாமல் நம்ம சைட்ல இருந்து வெறும் ஒரு 12 நிமிஷத்துலேயே ரீச் ஆகக்கூடிய மகரிஷி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலும் நம்ம சைட்டுக்கு நியர்பைல தாங்க இருக்குது. குழந்தைங்க கல்விக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டோட காம்பவுண்டுக்கு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா போஸ் பேபிஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு சிபிஎஸ்சி சிலபஸில் கொண்டு வர போகிறாங்க சார். அதுவும் நம்ம காம்பவுண்டுக்கு பேரலராகவே வரும். காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா
சங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து வெறும் ஒரு 10 நிமிஷம் டிராவல் தான். ஆதி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்ம சைட்லேருந்து வெறும் ஒரு 10 நிமிஷம் டிராவலில் தான் இருக்குது. ஸோ இது இல்லாமல் பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் படப்பை ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜும் வெறும் ஒரே ஒரு 10 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம் நீங்கள். இது இல்லாமல் நம்ம சைட்டுக்கு நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து ஏபிஜே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலும் வந்து நியர்பையிலே இருக்குங்க சார். ஸோ ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே நம்ம சைட்லேருந்து நியர்பையில் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் லேண்ட் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பக்கவான ஏரியாவாக தான் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்னையில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, மத்தியில் வாங்குறீங்க அப்படின்னா என்ன ஒரு ப்ரைஸ் இருக்குமோ அந்த ப்ரைஸ் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா 4 பிளாட் வாங்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரேட் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. மக்களை சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டிவிட்டி பக்காவாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நியர் ஸ்கூல் காலேஜ்லாம் வேற லெவலில் நியர் பக்கமாக தான் இருக்குது. சார் சொன்ன மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ்லேயே இருக்கிற ஸ்கூல் காலேஜ் எல்லாமே போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வாலாஜாபாத் எடுத்தாலே இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உரக்கடம், அதே மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர், இந்த மாதிரி ஏரியாலாம் நியர் இருக்கனால ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் வந்து அங்கே ட்ராவல் பண்ண முடியும். கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்ட், அப்போலோ டயர்ஸ் இதெல்லாம் நியர் இருக்கனால இதோட அப்ரிசியேஷன் எப்படி சார் இருக்கும்? சார் சொன்ன மாதிரியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத்னாவே சிப்காட் ஏரியா தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஸோ இங்கே வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் இல்லைனா ரெண்டல் பர்பஸுக்காக நீங்கள் பிளாட்டாகவும் இங்கே வந்து வாங்கி போட்டிங்கன்னா ஃபியூச்சர் அப்ரிசியேஷனும் இருக்கும். அப்படி இல்லை நான் உடனே வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா இங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸை நம்பி இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப அதிகம் சார். ஸோ அதனால் இங்கே மினிமம்னு பார்த்தாவே ஒரு 15,000 ரூபாயிலிருந்தே உங்களுக்கு ரெண்டல் கேரண்டி இங்கே இருக்குது. நீங்கள் உடனே வீடு கட்டி ரெண்டலுக்காகவும் நீங்கள் விடலாம். ஸோ எல்லாத்துக்குமான சைட்டு தான் நம்மளோட சைட்டு. சூப்பர். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா phase 1 தான் பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கடுத்து பாருங்களேன் phase 2. ஸோ இதெல்லாமே இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இது phase 2. நீங்கள் இப்போ லேண்ட் வாங்கிட்டீங்க, வில்லா கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்து phase 2 டெவலப் பண்ணிடுவாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராங்க சார். நீங்கள் சார்? சிறப்பாக இருக்குங்க. சரிங்க சார். சார் இப்போ வந்து நம்ம லேஅவுட் பார்த்தேன் சார். சரிங்களா, இப்போ மக்கள் வந்து பார்ப்பாங்க. இப்போ ஆக்சுவலாக இந்த வாலாஜாபாத் பார்த்தோம் அப்படின்னா லேஅவுட் சரௌண்டிங்கில் ஏகப்பட்டது இருக்குது. நம்ம ப்ராப்ஷன் நம்பி வர்றாங்க அப்படின்னா மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சில பிளாட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் எனக்கு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒருத்தங்க ஒரு வேலைக்கு போய் ஒரு சம்பாதிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட நோக்கமே ஒரு வண்டி வாங்கணும்னு நினைப்பாங்க. வண்டி வாங்கின பிறகு ஒரு ஃப்ளாட்டோ வாங்கணும்னு நினைப்பாங்க. என்னை பொறுத்து ஃப்ளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஓகே. ரெண்டாவது ஏன் வாலாஜாபாத் வாங்கணும் அப்படின்னு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி உரகடம் தாண்டி இருக்கிற நிறைய கம்பெனி, சிப்காட் நிறைய கம்பெனிஸ்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. வாலாஜாபாத் தான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பனிங் பிளேஸாக இருக்குது. ஏன் ப்ராப்ஷனில் இந்த ப்ராஜெக்ட் வாங்கணும்னு கேட்டிங்கன்னா கனெக்டிவிட்டி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு சைட்டுக்கு வர அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவையான வந்து ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்ட் தான். ஓகே. இப்போ நம்ம சைட்லேருந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். சுற்றி வீடு இருக்குது. அதை விட வேறு என்ன வேணும்? ஓகே, கனெக்டிவிட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிளியர் டைட்டில். இன்றைக்கி வந்து சொத்து வாங்குறதுக்கு எல்லாம் பயப்படுறாங்க. டபுள் டாக்குமெண்ட் இருக்குமா, லீகல் கரெக்டாக இருக்குமான்னு பார்க்குறாங்க. ப்ராப்ஷனில் விற்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிலையும் 100% வந்து டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்கும். ஸோ கனெக்டிவிட்டி, டாக்குமெண்ட் பார்த்தாச்சு. மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸிங் தான். ஓகே. ஏப்பா எல்லாமே கரெக்டாக இருக்குது, காசு என்னன்னு கேட்பீங்க. அந்த காசு தான் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. இன்றைக்கி மார்க்கெட்டில் 3000 ரூபா போயிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ப்ராப்ஷனில் ஃபஸ்ட் டைம் வாலாஜாபாத் ராயல் ரெசிடென்சி ப்ராஜெக்டை வெறும் 2490 ரூபா ஒரு சதுரடி கொடுத்துட்ருக்கேங்க. சூப்பர் சார். ப்ளஸ் சின்னதாக டெவலப்பர் சார்ஜஸ். ஓகே. சரிப்பா, ப்ரைஸும் பெஸ்ட்டாக கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன தானே கேட்குறீங்க? ஆஃபர். ஓகே. எந்த பொருள் வாங்கினாங்களும் மக்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு கையில் கொடுத்தா அது ஆனந்தமே வேறு. அதனால் கொடுப்பதில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி, வாங்குவதில் உங்களுக்கு பெருமை போல். வாலாஜாபாத் ராயல் ரெசிடென்சியில் பிளாட் வாங்குற எல்லாருக்குமே தங்க குதிரை ஆஃபரில் ஓகே 1 இல்லை 2 இல்லை 10 கோல்டுக்காக நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். சார் தங்க விற்கிற விலைக்கு 10 கோல்டு காயினா சார்? ஆமாம், தங்க விலை நீங்கள் 11,400 ரூபா 500 ரூபா சொல்கிறாங்க. அது 15 நீங்கள் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்குள்ள 15,000 இருந்தாலும் கூட தங்க குதிரை ஆஃபரில் 10 கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுக்கும். சூப்பர் சார். வேறு லெவல் ஆஃபராக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி ரேட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ளஸ் மக்களுக்காக ஆஃபரும் பண்ணுறீங்க. இவ்வளோ அம்யூனிட்டிஸோட வேறு லெவல் பண்ணிட்டீங்க சார். சூப்பர் சார். இப்போ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வீடே கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களுமே இண்டிவிஜுவலாக இப்போ ஒரு பிளாட் வாங்குறீங்க, உடனே கட்டணும் நினச்சிங்க அப்படின்னா கட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ஒரு பட்ஜெட் சொல்லியிருக்காங்க, 39 lakhs சம்திங், 51 lakhs சம்திங், இந்த 2 ரேட்டில் இருக்குது. ஸோ உங்களோட இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டணும் நினச்சிங்க அப்படின்னா அவங்களே கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஸோ ஸ்க்ரீனுக்கு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் பிளாட்டை புக் பண்ணுங்கள்.